இது மேற்காக விளைந்திருக்கும் கம்பு பற்றிய கணக்கு எஜமான். விளைச்சலில் 3/4 பாகம் அரணையூர் வியாபாரி சோலையப்பன் வாங்கிக் கொண்டு விட்டார். மீதத்தை நம் உபயோகத்துக்கு வைத்திருக்கிறோம். சரி. இது காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஏனாத்தூர் 20 காணி புஞ்சை நிலத்தில் விளைந்த நிலக்கடலை பற்றிய கணக்கு. ஓ, மொத்த விளைச்சலையும் எண்ணெய் செக்கு சொக்கேசன் கொள்முதல் செய்து கொண்டு விட்டாரா? இன்னும் இதற்கான தொகை வரவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறீர்களே. ஆமாம் எஜமான், அவர் வசூலுக்காக வெளியூர் போயிருக்கிறார். இன்றோ நாளையோ திரும்பி வந்து விடுவார். வந்தவுடன் தொகையை தந்து விடுவதாக கூறியிருக்கிறார். என்ன குரேசா, எலுமிச்சையும் வெட்டி வேரும் போட்டு சாறு தயாரித்து வைத்திருக்கிறேன். சாப்பிடாமல் இங்கு வந்து விட்டாயே? இருக்கட்டும் அம்மா, சற்று நேரம் போகட்டும், பிறகு வந்து சாப்பிடுகிறேன். கணக்கு பிள்ளை, இந்த கணக்கு வழக்கு பார்த்தது போதும். தந்தை ஊரிலிருந்து வந்ததும் அவரிடம் இதையெல்லாம் நீங்கள் ஒப்படைத்தால் போதும். அதுவரை இவை காத்திருக்கலாம் அல்லவா? சரிங்க எஜமான். குரேசா, இந்த கணக்கு வழக்கெல்லாம் இனிமேல் நீதானப்பா பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் ஒதுங்கிக் கொள்கிறாய்? ஏனம்மா? இதோ பார் குரேசா, நான் சொல்ல போவதை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்களுக்கும் வயதாகிக் கொண்டே போகிறது. உடல் திடமாக இருக்கும் போதே சில திவ்ய தேசங்களுக்கெல்லாம் நானும் உன் தந்தையும் போய்விட்டு வந்து விடலாம் என்றிருக்கிறோம். பொறுப்பையெல்லாம் அப்பாவிடமிருந்து நீ வாங்கிக் கொள்வதுதான் சரி. சரி அம்மா, உங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். அப்பா ஊரிலிருந்து வந்ததும் அவரோடு பேசி எந்தெந்த திவ்ய தேசங்களுக்கு எப்போது போகப் போகிறீர்கள் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். கணக்கு பிள்ளை, இப்போது அவகாசம் இல்லை. எதற்கும் நீங்கள் எல்லாவற்றையும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். தந்தை வந்ததும் இது பற்றி மேற்கொண்டு பேசிக் கொள்வோம். சரிங்க எஜமான். இப்பொழுதாவது அந்த சாரை குடிக்கலாம் அல்லவா? மன்னிக்கணும் யசம்மா. வா கண்ணாயிரம், உன் சமையல் வேலையெல்லாம் முடிந்து நீ என் நேரம் வீட்டிற்கு போயிருக்க வேண்டுமே. ஆமா யசம்மா, வேலையெல்லாம் முடிந்து விட்டது. தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். அப்படியா? சரி, என்ன வேண்டும் சொல். என் மாமனாரின் நண்பரின் பிள்ளை ஒருவன் வேலை எதுவும் இல்லாமல் இருக்கிறான். அவனுக்கு தாங்கள் தயவு கூர்ந்து ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்க முடியுமா என்று கேட்கத்தான் காத்திருந்தேன். என்ன வயதாகிறது அவனுக்கு? என்ன வேலை தெரியும்? இதற்கு முன்னால் எங்கே வேலை பார்த்திருக்கிறான் தெரியுமா? அவனே இங்கு வந்திருக்கிறான் யசம்மா. என்னை விட குறைந்த பிராயம்தான். இப்போதுதான் அவனுக்கு திருமணம் ஆகியிருக்கிறது. இதற்கு முன்னால் அவன் எந்த வேலையும் பார்த்ததாக தெரியவில்லை. திருமணம் வேறு ஆகிவிட்டது என்கிறாய். இதுவரை வேலை எங்கும் பார்த்ததில்லையா? அப்படிப்பட்டவன் குடும்பம் நடத்துவது மிகவும் சிரமமான காரியமாயிற்றே. ஆமா யசம்மா, அவன் அக்கா பிள்ளையை திருமணம் செய்து கொண்டிருப்பதால் சமாளித்துக் கொண்டு போகிறான் என்று தெரிகிறது. அப்படியா? இருக்கலாம். சரி, போகட்டும். அவனுக்கு என்ன வேலை தெரியுமா? அது எனக்கு தெரியவில்லையே யசமான். சரி, அவனை வரச் சொல், பேசிக்கொள்ளலாம். சரி யசம்மா, வா. வணக்கம் யசம்மா. வணக்கம். வணக்கம்மா. உன் பெயர் என்ன? கதிரேசன். இதற்கு முன்னே எங்கேயாவது வேலை பார்த்திருக்கிறாயா? இல்லங்கய்யா. உனக்கு என்ன வேலை தெரியும் என்று சொல். என்னப்பா, உனக்கு ஒன்றுமே தெரியாதா? ஏனப்பா, ஏதாவது உனக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்க வேண்டுமே. பரவாயில்லை, தெரிந்த வேலையை சொல். கண்ணாயிரம், நீயே இவனுக்கு வேலை கற்றுக் கொடுத்து சமையல் கூடத்தில் உனக்கு உதவியாக வைத்துக் கொள்கிறாயா? வேண்டாம் யசம்மா, தாங்கள் தான் இங்கு என்ன சமையலோ அதேதான் அன்னதானத்திற்கும் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டீர்கள். அன்றிலிருந்து எனக்கே வேலை குறைவாகத்தான் இருக்கிறது. அப்படியா? சரி, பார்க்கலாம். ஏதாவது ஒரு வேலை கொடுக்கலாம். ஆமாம், உனக்கு எந்த ஊரப்பா? ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூரா? அப்படியென்றால் உனக்கு ராமானுஜரை தெரிந்திருக்க வேண்டுமே. தெரியாதே. என்ன இது? ராமானுஜரை தெரியாதவர் கூட ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க முடியுமா என்ன? என்னப்பா, உண்மையிலேயே உனக்கு ராமானுஜனை தெரியாதா? எத்தனை வருடங்களாக நீ ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிறாய்? நான் பிறந்ததிலிருந்து அங்கேதான் இருக்கிறேன். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இத்தனை வருடங்களாக நீ ராமானுஜரை தெரிந்து கொள்ளவில்லையா?
குடிசை பகுதியெல்லாம் கூட அவர் பெயர் பிரபலமாகி இருக்கிறதே. நற்காரியங்கள் நடக்கும் எந்த இடத்திலும் அவரை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாதே. சரி, நீ ஊருக்கு சென்று ராமானுஜரின் கைப்பட உனக்கு வேலை கொடுக்கலாம் என்று ஒரு ஓலை எழுதி வாங்கிக் கொண்டு வா. நிச்சயம் இங்கே ஏதாவது ஒரு வேலை உனக்கு தருகிறோம். சரிங்க யசமா. வருகிறேன் யசமா. வருகிறேன் அம்மா. ராமானுஜரை இவனுக்கு தெரியாது என்பதை பார்த்தால் இவன் கோவில் குளம் என்பது போன்ற இடங்களுக்கே போனதில்லையோ என்று தோன்றுகிறது. நீங்கள் சொல்வது மிகவும் சரிதான் அம்மா. நான் எதற்காக ஓலை வாங்கிக் கொண்டு வர சொன்னேன் என்றால், அப்படியாவது அவன் ராமானுஜரை சந்திக்கட்டுமே என்றுதான். நல்ல யோசனைதான். ஏப்பா, உனக்கு உண்மையிலே ராமானுஜத்தை தெரியாதா? நான் அந்த பெயரை கூட கேள்விப்பட்டதில்லை. என்னப்பா, நான் கூட அவரை பார்த்திருக்கிறேன். அவர் இங்கு கூட வந்திருக்கிறார். மிகவும் தங்கமானவர். சின்ன யசமானுக்கு அவர் மீது மிகுந்த பிரியம். அது பிரியம் என்று கூட சொல்ல மாட்டேன். அவர் மீது ஒரு விதமான பக்தி. உன் ஊரான ஸ்ரீபெரும்புதூருக்கே அவரை தெரியுமே. எப்படி உனக்கு மட்டும் தெரியாமல் போயிற்று? சரி, இப்போது ஓலை வாங்குவதை தவிர வேற ஏதும் வழி இல்லையா? எனக்கு தெரிந்து இல்லை. ஆனால் நீ ஓலை வாங்கி கொண்டு வந்தால் நிச்சயம் உனக்கு வேலை உண்டு என்பது மட்டும் எனக்கு நன்றாக தெரியும். சரி, நீ இன்றே அவரை பார்த்து ஓலை வாங்க முயற்சி செய். சரி, அவர் பெயர் என்னவென்று சொன்னீர்கள்? அவருடைய பெயர் ராமானுஜர். சரி, நான் வருகிறேன். ராமானுஜர். சுவாமி, சுவாமி, கொஞ்சம் எழுந்து கஞ்சி அருந்துங்களேன். வேண்டாம், பிறகு அருந்துகிறேன். உடம்பு பலகீனமாக இருக்கிறதல்லவா, கொஞ்சம் அருந்துங்களேன். வேண்டாம் அம்மா. மேகவல்லி, வாருங்கள் மாப்பிள்ளை. அப்பா, மேகவல்லி வந்திருக்கிறேன் அப்பா. மேகவல்லியா? வாம்மா. இப்போதுதான் உனக்கு அப்பாவின் ஞாபகம் வந்ததா? அடடே, மாப்பிள்ளையும் வந்திருக்கிறாரே. வாங்க மாப்பிள்ளை. வேண்டாம் வேண்டாம், படுத்துக்கொள்ளுங்கள். சிரமப்பட வேண்டாம். ஏன் மாமி, மாமா இவ்வளவு பலகீனமாகிவிட்டார்? என்ன காரணம்? என்னவென்று சொல்வது? இருப்பதோ ஒரு காணி நிலம். அதை மேற்பார்வை பார்த்து வருகிறேன் என்று மழையில் நன்றாக நனைந்து வந்துவிட்டார். முதலில் ஜலதோஷம் என்றுதான் சொன்னார். பிறகு விஷக்காய்ச்சலாக வந்துவிட்டது. தற்போது கஞ்சி கூட அருந்த மறுக்கிறார். ஏனப்பா இப்படி செய்கிறீர்கள்? அம்மா, அந்த குவளையை என்னிடம் கொடுங்கள். நான் கொடுத்தால் அப்பா நிச்சயம் அருந்துவார். கொடுங்கள் அம்மா. இந்த அம்மா. அப்பா, எழுந்து முதலில் இதை அருந்துங்கள். வேண்டாம் அம்மா, பிறகு அருந்துகிறேன். இப்படிதான் பல முறை சொல்லிவிட்டார். பின்பு ஆரிய கஞ்சி பழங்கஞ்சியாகி கொட்டும்படி ஆகிவிடுகிறது. ஏன் சுவாமி இந்த பிடிவாதம்? ஆகாரம் கொஞ்சமாவது வயிற்றுக்குள் சென்றால் தானே உடம்புக்கு சற்று தெம்பு கிடைக்கும். மாமி, மேகவல்லி, அவரை சற்று எழுப்பி உட்கார வையுங்கள். அப்பா, மெதுவாக எழுந்திருங்கள். நான் என்ன செய்யட்டும் மாப்பிள்ளை? வாய்க்கு எதுவும் பிடிக்கவில்லையே. அப்பா, பிடிக்கிறதோ இல்லையோ, நீங்கள் பழைய நிலைக்கு திரும்ப கண்டிப்பாக ஆகாரம் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இதை குடியுங்கள் அப்பா, குடியுங்கள். கொஞ்சம் சாப்பிடுங்கள் சுவாமி. குடியுங்கள் சுவாமி. நீங்கள் இருவரும் நம் அகத்திற்கு வந்து எவ்வளவு நாட்கள் ஆகிறது? ஏதோ நான் வியாதியில் விழுந்ததால் உங்களை எல்லாம் பார்க்க முடிந்தது. ஏன் மாப்பிள்ளை, தாங்களாவது இங்கு வந்து செல்லக்கூடாதா? நன்றாக கேட்டீர்கள் அப்பா. இவர் திருக்கோஷ்டியூரில் நம் மகத்தில் தங்குவதே மிகவும் சொற்பம். இதில் திருமோகூர் வேறு வந்து செல்ல வேண்டுமா? நிச்சயம் நடந்துவிடும். மேகவல்லி, போதும்.
சந்தர்ப்பம் கிடைத்தால் நன்கு பயன்படுத்திக் கொள்வாய் நீ. சுவாமி, உங்களுக்கே தெரிந்ததுதானே, எங்களுடைய இப்போதைய நிலைக்கும் மேன்மைக்கும் காரணம் ஆச்சாரியார் யமுனாச்சாரியார் தான். அவரிட்ட வழக்காக அடியேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நேரம் கிடைக்கும்போது திருக்கோஷ்டியூர் வந்து காலக்ஷேபத்தை தொடர்கிறேன். இதில் இங்கு வந்து போக அவகாசம் ஏது? முன்பெல்லாம் இங்கு உள்ள திருமோகூர் ஆப்தன் பெருமாளை சேவிக்க வேண்டும் என்றும் காலமேக பெருமாளை கண்குளிர காண வேண்டும் என்றும் மாதம் ஒரு முறையாவது வந்து சென்றீர்கள். இப்பொழுது அதுவும் இல்லை. அம்மா, முன்பு போலெல்லாம் இப்போது எதிர்பார்க்காதே. தெற்காழ்வான் பாடசாலை படிப்பு தடைப்படக்கூடாதல்லவா? அதுவும் சரிதான். பெருமாளே, நான் குழந்தைகளை பற்றி விசாரிக்கவே இல்லை. தேவகியாவது அழைத்து வந்திருக்கலாம் அல்லவா? என் பேரன் சௌமிய நாராயணன் எப்படி இருக்கிறான்? ஓ, தெற்காழ்வானை பற்றி கேட்கிறீர்களா? சமர்த்தாக இருக்கிறான். நன்கு படித்துக் கொண்டிருக்கிறான். மாதவனுடன் முரண்டு பிடிக்காமல் தனியாக இருந்து விடுவார்களா? மாரநேர நம்பி கூட இருப்பதால் அவர்களுக்கு பொழுது போவதே தெரியாது. மேகவல்லி, மாப்பிள்ளை யாரை சொல்கிறார்? ஓ, உங்களுக்கு மாதவன் சொல்லவில்லையா? யமுனாச்சாரியாரின் சிஷ்யர் தற்போது எங்களகத்தில்தான் தங்கி இவரிடம் பாடம் பயின்று வருகிறார். பரம சாத்வீகி. இவர் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டார். அவரிடமா குழந்தைகளை ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் ஏதும் கவலை கொள்ள வேண்டாம். மாரநேர நம்பி மிகவும் பொறுப்பானவன். குழந்தைகளும் அவனிடம் மிகுந்த ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள். ஆமம்மா, அவர் நிறைய புராண கதைகளை சொல்கிறார். அதில் லயித்து சாப்பிடுவதற்கோ தூங்குவதற்கோ குழந்தைகள் அடம் பிடிப்பதே இல்லை. கிணற்றடி வேலையிலிருந்து சந்தைக்கு சென்று வருவது வரை இவர் சிஷ்யர் மிகவும் விசுவாசி. அப்படி என்றால் சரிதான். மேகவல்லி, நீ அடுக்கலைக்கு வா. மாப்பிள்ளைக்கு என்ன கரியமுது பிடிக்கும் என்று சொன்னால் அதை தயார் செய்யலாம். வருகிறேன் அம்மா. மாப்பிள்ளை, என்னால் இனியும் பழையபடி எழுந்து நடக்க முடியுமா என்று மிகவும் கவலையாக உள்ளது. ஏன் இந்த வீண் கவலை? பகவானின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வேளா வேளைக்கு கொடுப்பதை தட்டாமல் அமுது செய்யுங்கள். உடம்பு தன்னால் தன்னிலைக்கு வந்துவிடும். சீக்கிரமே தாங்கள் எழுந்து நடமாடுவீர்கள். என் உடலை பற்றி கூட நான் அதிகமாக கவலைப்படவில்லை. மேகவல்லியின் அம்மாவை நினைத்தால்தான் மிகவும் கவலையாக இருக்கிறது. அவளுக்கும் வயதாகி கொண்டு போகிறதல்லவா? உடல்நிலையும் முன்பு போல் இல்லை. மிகவும் சிரமப்படுகிறாள். மாப்பிள்ளை, நீங்கள் எனக்கு ஒரு உபகாரம் செய்ய முடியுமா? சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும்? அடியேனுடைய குமாரன் மாதவனுக்கு ஒரு நல்ல இடத்தில் பெண் பார்த்து கல்யாணம் செய்து வைத்தால் இவளுக்கு சற்று சிரமம் குறையும். தாங்கள்தான் அதற்கான முயற்சி எடுத்து ஏதாவது செய்ய வேண்டும். செய்வீர்களா? அதற்கென்ன, செய்துவிட்டால் போகிறது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் முதலில் உங்கள் உடம்பை மட்டும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அடியேனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள் மூலம் ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து மாதவனுக்கு மணமுடித்து விடலாம். அது என் பொறுப்பு. போதுமா? தாங்கள் சற்று நிம்மதியாக ஓய்விடுங்கள். அடியேனின் பால்ய சிநேகிதர் இங்கு அருகில் இருக்கிறார். அவரை சென்று பார்த்துவிட்டு வருகிறேன். நல்லது. அப்படியே கோயிலுக்கு சென்று நம் காலமேக பெருமாளையும் தரிசித்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக. அவரை சேவிக்காமலா? முதலில் அவரை சேவித்து விட்டு பிறகு அடியேனின் பால்ய சிநேகிதனை சந்தித்து விட்டு வருகிறேன். சரி மாப்பிள்ளை, சீக்கிரம் வந்து விடுங்கள். சரி மாமா. மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை எண்ணுள் புக்கானை புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை அக்கானை கடிகை தடங்குன்றின் மிசையிருந்த அக்காரக் கனியை அடைந்து உய்ந்து போனேனே. நம்பிகளே, நம்பி சுவாமிகளே, வாருங்கள் பட்டரே. என்னவாயிற்று? ஏனிப்படி மூச்சிறைக்க ஓடி வருகிறீர்கள்? ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை உம்மிடம் சொல்வதற்காக தான் ஓடி வந்தேன். சற்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பிறகு சொல்லுங்கள். மன்னர் வந்து கொண்டிருக்கிறார். வரதனை தரிசிக்க வறியவரும் வருவர், மன்னரும் வருவர். அடடா,
சுவாமிகளே, அவர் தங்களை தரிசிக்க வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதுதான் தகவல் வந்தது. அடியேனையா? நாட்டில் வாழும் பல்லாயிரம் மக்களுள் அடியேனும் ஒருவன். மக்களில் ஒருவனை பார்க்க மன்னர் வருவதா? அடியேன் சென்று அவரை காண்பதுதான் முறை. இதோ அடியேனே செல்கிறேன். வேண்டாம். நமஸ்காரம். வணங்குகிறேன் நம்பி அவர்களே. தங்களை நான் வந்து காண்பதுதான் முறை. தவறு செய்து விட்டேன் திருக்கச்சி அவர்களே, தவறு செய்து விட்டேன். அன்றாடம் அரண்மனைக்கு வரும் கூட்டத்தில் தாங்களும் ஒருவர் என்றெண்ணி அன்று தங்களுக்கு தகுந்த மரியாதையை அளிக்க தவறிவிட்டேன். தவறேதும் இல்லை மன்னவா. அடியேன் மிக மிக சாதாரணமானவன், சாமானியன், எளியவன். மக்கள் குறையை செவிமடுக்கும் மன்னர் எங்கள் குறையையும் செவிமடுக்க மாட்டாரா என்றுதான் அன்று அங்கு வந்தோம். தங்கள் குறையையும் செவிமடுத்தேன், ஆனால் அதை தீர்க்க முனையவில்லை. ஏன் அதை தீர்க்க முடியவில்லை என்பதற்கு தாங்கள் அளித்த விளக்கம் தங்களின் மீது அடியேனுக்கு இருந்த மரியாதையை உயர்த்தியதே தவிர தாழ்த்தவில்லை மன்னவா. தங்களின் பிரஜைகளின் சுபீட்சமே தங்களின் மனதில் மேலோங்கி இருந்திருக்கிறது. அதையே தலையாய கடமையாய் தாங்கள் நினைத்ததால் யாதவ பிரகாசர் சுவாமிகள் செய்யும் யாகத்திற்கு எந்த குந்தகமும் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறீர்கள். அதனாலேயே அவர் கோயிலுக்கு விதித்திருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த தயங்கியிருக்கிறீர்கள். தன்னலத்திற்காக செய்தது அல்லவே அது. நாட்டின் நலனை கருதி தாங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் சிறு வருத்தம் அடியேனின் மனதில் இருந்தாலும் பின்பு தங்களை எண்ணி அடியேன் பெருமிதம் கொண்டதுதான் உண்மை.